நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிஸ்கவரி தமிழ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிஸ்கவரி தமிழ். இந்த தடவை நாங்க சரியான பாதையை விட்டு வழி மாறி போயிட்டோம். எங்க வண்டியில இயந்திர கோளாறு ஏற்பட்டது. நாங்க இந்த ஆப்பிரிக்க வனத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டோம். இது சகஜம்தான். விடுமுறைக்கு போவோம், வாகனம் பழுதாகும், நடுவழியில மாட்டிக்குவோம். சுகமான பயணம் சிக்கலாம். நாங்க முதல்ல ஒரு கணிப்பீடு செய்யணும். இருக்கிறதா போகிறதான்னு முடிவு செய்யணும். இந்த இடம் மக்கள் நடமாட்டத்திலிருந்து சுமார் 80 கிலோமீட்டராவது இருக்கும். 5 நாள் வரைக்கும் நடக்கணும். அதுக்குள்ள நாங்க தண்ணீர் இல்லாம சாகலாம், விலங்குகளுக்கு இரையாகலாம். ஆனா நான் முடிவு செஞ்சுட்டேன், நாங்க இங்கேயே இருப்போம். அப்ப யாராவது எங்களை தேடி வருவாங்க. இந்த வண்டியை கண்டுபிடிக்கிறது சுலபம், தனியா சுத்துற 2 பேரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால இங்கே தங்குவோம். இங்கு இருக்கும் குரானி இன மக்கள் ஒரு திறமையான யுக்தியை கொண்டிருக்கிறார்கள். இந்த செடி கிடைக்குமானதான் நான் அதிக நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன். இதுதான் நான் தேடிக்கிட்டு இருந்த கமாச்சோ செடி. இதை எப்படி என்னால சொல்ல முடியுதுன்னா, இலைகளுக்கு மேல தெரிகிற இந்த வெள்ளை புள்ளிகள், அடுத்ததா இந்த கனமான தண்டு, அது கூடவே வளர்ந்து வர்ற இந்த வெள்ளை தண்டுகளையும் வச்சுதான். உள்ளூர் வேட்டைக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, இதை வெட்டி இதிலிருந்து வெளியே வர்ற துர்நாற்றம் வீசுற ஒரு வித பசையை எடுத்து பொந்துல தடவி விட்டுருவாங்க. இதுல இருந்து வர்ற நாச்சத்தால பொந்துக்குள்ள இருக்கிற மிருகம் தானா வெளியே வந்தோம். இப்ப நானும் அதைத்தான் முயற்சி செய்ய போறேன். ஆனா இந்த பசை மட்டும் என் மேல படவே கூடாது, ஏன்னா இந்த நாத்தம் என் மேல ஒட்டிக்கும். உண்மையிலேயே இந்த நாத்தம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அமோனியா வாசம் மாதிரி இருக்கு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எந்த வகையான மிருகம் எனக்கு கிடைக்கும் என்று தெரியவில்லை. ஒருவேளை ரோடன்டாக இருக்கலாம். ஆர்மெடிலோ கிடைத்தால் மிகவும் சந்தோஷம். அதுங்க நிறைய கிடைக்கிறதுக்கு இதுதான் ஒரு மாதிரியான நாத்தம் இதுக்குள்ள இருந்து வீசிக்கிட்டே இருக்கு. ஆனா நீங்க உன்னை ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இடத்துல மணிக்கு 240 கிலோமீட்டர் வேகத்துல காத்தடிக்கும். தண்ணி மட்டம் 7 மீட்டர்ல இருந்து 8 மீட்டர் வரையிலும் உயரும். அதனாலதான் இந்த மாதிரி கண்டதுங்க எல்லாம் எங்கிருந்தோ இந்த இடத்துக்கு வந்து சேரும். இதுதான் முதலைங்களோட இடம். தண்ணியில அமிழ்ந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், மண்ணில படுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களால அதை கவனிக்கவே முடியாது. அது என்னன்னு உணராம நீங்க அது மேல கூட நின்றுகிட்டு இருக்கலாம். உங்களோட ஒரு நல்ல ஆயுதம் உங்க காதுங்க தான். எது நகர்ந்தாலும் ரொம்ப கூர்மையா அதை கேளுங்க. அடிப்படையில நீங்க அதை கேட்க போறீங்க. மிக அதிகமான வேட்டையால் இங்கே ஒரு காலத்தில் முதலைகளின் எண்ணிக்கை குறைந்து விட்டது. ஆனால் 1970ற்கு பிறகு அது 10 மடங்கு அதிகமாகியது. இந்த சதுப்பு நிலத்தில் சுமார் 15 லட்சம் முதலைகள் இருக்கிறது. 50 மீட்டருக்கு அந்த பக்கம் ஏதோ ஒண்ணு நிச்சயமா அங்க தொடுற மாதிரி தெரியுது. அதனால் வெளியே போக இதுதான் வழியாக இருக்கலாம். இது ரொம்ப பயங்கர. வெளியே போயிடணும். தாவரங்களோட கூட்டம், இருட்டு ரொம்ப பயமுறுத்துது. உண்மை சொல்லணும்னா நான் ரொம்ப பயந்துட்டேன். இந்த இடம் தண்ணிக்கு காத்தோட்டத்தை தந்து பாக்டீரியா சேராம தடுக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க ரொம்ப உயரமான இடத்துல இருக்கோம். எங்களை விட உயரமான இடத்துல யாரும் இல்ல. அதனால கொதிக்க வைக்க நெருப்போ இல்ல சுத்தம் பண்ண ரசாயனமோ இல்லைன்னாலும் இதை அப்படியே நேரா பிடிச்சு குடிக்கலாம். எந்த ஆபத்தும் இல்ல. ஓகே, நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். நான் தண்ணி கொதிக்க வைக்க இந்த பழைய டப்பாவை பயன்படுத்த போறேன். எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா எங்க கிட்ட நெருப்பு இருக்கிறதால நான் கொஞ்சம் அதிக பாதுகாப்புக்காக இத கொதிக்க வைக்க போறேன். மீதி இருக்கிறத எடுத்துட்டா போகும்போது மேல இங்க சில விலங்குகள் ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை கண்டுபிடிக்கணும். இப்ப நான் கொஞ்சம் நிதானமா மெதுவா நடந்து போகணும். சத்தம் போடக்கூடாது. காலை எங்க வைக்கிறோம்னு கவனிக்கணும். எந்த நொறுங்க சத்தமும் கேட்க கூடாது. ஓகே.
இந்த இடத்துல ஓடையோட படுகை இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் போல தண்ணி ஓடுது. பார்த்தா இது இறையோட சோடு மாதிரி இருக்கு. விலங்குகளும் மனுஷங்க மாதிரி தான். பொதுவா அதுங்க எதிர்ப்பில்லாத பாதையில தான் நடக்குது. வழக்கமா இயற்கை பகுதிகளில் தண்ணி எங்க இருக்கோ அங்கதான் வரும். பல சமயங்களில் கேட்பிஷினுடைய இருப்பிடம் இந்த பொந்துகள் தான். அவைகள் மிக பெரிதாகவும் பலத்தோடும் கண்டுபிடிப்பதற்கு கடினமாகவும் இருக்கும். இவைகள் சாப்பிடுவதற்கு ருசியாக இருக்கும். கேட்பிஷ்கள் 45-46 கிலோ எடை இருக்கும். 6 அடி நீளம் வரையிலும் வளரும். இந்த பொந்துகளுக்குள் நாள் முழுக்க காத்திருந்து சின்ன மீன்கள் இந்த பக்கமாக நீந்தி போனால் பல்லுகள் நிறைந்த தன்னுடைய வாயால் அத்தனை மீன்களையும் பிடித்துவிடும். இங்க விஷமுள்ள பாம்புகள் இருக்கு. குறிப்பா ராட்டில் ஸ்னேக்ஸ், பெருசா இருக்கிற காட்டு பன்னிகள், கூட்டமா ஓடுற கயோட்டுகள் இருக்கு. ஆனா பெரிய ஆபத்து கரடிதான். அதனால ஒரு உயிர் பிழைக்கிற நிலைமையில முதல்ல செய்ய வேண்டியது ஏதாவது ஒரு தற்காப்பை ஏற்படுத்திக்கிறது தான். சிறப்பான எளிமையான தற்காப்பு முறைகள்ல ஒண்ணு, நம்ம கிட்ட ஒரு கம்பு இருக்கணும். அதைத்தான் செய்ய போறோம். கடைசியாக இந்த தற்காப்பு ஆயுதங்கள் தான் தேவைப்படும். நாங்கள் கரடியுடன் மல்யுத்தம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் ஒருவேளை அதை சந்தித்தால் இவைதான் முக்கியமான விதிகள். முதலாவதாக, கரடிகளை முறைத்து பார்க்க கூடாது. அதை அவை சவாலாக எடுத்துக்கொள்ளும். இரண்டாவதாக, கரடியிடம் இருந்து ஓடக்கூடாது. அவை உங்களை விட வேகமாக ஓடும். மூன்றாவதாக, கைகளை உயரமாக ஆட்டி சத்தம் போட வேண்டும். அவை நீங்கள் ஒரு இரை அல்ல என்பதை புரிந்து கொள்ளும். கடைசியாக, கரடியிடம் இருந்து மெதுவாக பின்வாங்குங்கள். இந்த ஈட்டியை செய்யும் போது ஒரு விஷயம் நினைவு வச்சுக்கோங்க. இதை நீங்க கையால பிடிக்கும் போது உங்க விரல்கள் தொடர அளவுக்கு பெருசா இருக்கணும். இது திடமாவும் உங்க எடையை தாங்கக்கூடியதாகவும் இருக்கணும். ஏதாவது விலங்குகள் உங்களை தாக்கினா இது உங்களுக்கு பாதுகாப்பு தரும். அப்படி ஒரு நிலைமை வந்தா நீங்க அதோட கழுத்துல, கண்கள்ல, முகத்துல குத்திக்கிட்டே இருக்கணும். அதை இந்த மாதிரி நிறைய குகைகள் ஆத்தோரமா இருக்கு. இந்த குகை அவ்வளவு ஒண்ணும் மோசமா இல்ல. ஒரு நாள் இரவ கழிக்கிறதுக்கு இது எனக்கு போதுமானதா இருக்கும். எப்பொழுதும் குகையில் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த கல்லையோ குச்சியையோ தூக்கி வீச வேண்டும். பாம்புகளுக்கும் காட்டுப்பன்றிகளுக்கும் கூட குகைகள் பிடிக்கும். இந்த இடம் 10 நிமிஷத்திலேயே ரொம்பவும் நல்லா இருட்டிடுச்சு. காடுகள்ல இது எப்பவும் நடக்கிற ஒண்ணுதான். இப்ப நான் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த இடத்தை சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் நெருப்பம் மூட்டுறதுதான். சில மூங்கில் கொம்புகளையும் புல்லையும் வச்சு இப்போ மூட்ட போறேன். இப்போதைக்கு இது போதும் தான் நினைக்கிறேன். ஒரு வழியா இங்க நான் நெருப்ப உண்டாக்கிட்டேன். இன்னைக்கு ராத்திரி நான் கொஞ்சம் வெதுவெதுப்பா இருப்பேன். இங்க தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்பவும் சோர்வா இருந்தும் சரியா தூங்க முடியாம போன பல இரவுகள்ல இதுவும் ஒண்ணு. காரணம் என்னன்னா, என்ன சுத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிற சத்தம் தான். இந்த குகை நிறைய மிருகங்களுக்கு உறைவிடமா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் நான் ஓய்வெடுத்தாக வேண்டும். ஏனென்றால் நாளை பலம் வாய்ந்த அமேசான் ஆற்றின் வேகத்தை சமாளிக்க எனக்கு அதிக வலிமை தேவை. என்னுடைய காலை உணவிற்கு அங்கு ஏதாவது கிடைக்குமா என்று போய் பார்க்கலாம். இங்கே வேருங்கெல்லாம் தண்ணியால பயங்கரமா அடிச்சு போயிருக்கு. அதனால இங்க குகை மாதிரி பெரிய பெரிய பொந்துகள் இருக்கு. இதுவும் ஆபத்து தான். இருந்து அடி வரையிலும் சாப்பிடக்கூடியது. ஆபத்து எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த செடியோட இலைய பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் நல்லது. ஆனா இதோட டேஸ்ட் தான் உண்மையிலேயே ரொம்ப காரமா இருக்கு. பச்சையா சாப்பிட கஷ்டமா இருக்கு. அதனால இதுல இருந்து சக்தியை பெறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஏன்னா ஒரே சமயத்துல கொஞ்சமா தான் என்னால சாப்பிட முடியும். நிறைய சாப்பிட முடியாது. ஏன்னா எனக்கு காரம் அவ்வளவா பிடிக்காது. இப்பொழுது என்னால் சுலபமாக நடக்க முடிகிறது. என்னை ஏற்றிச் செல்லும் இடத்திற்கு நான் சீக்கிரமாக போய்விடலாம். இங்கே ஒரு ஹெலிகாப்டர் என்னை அழைத்துக் கொண்டு போவதற்கு சுற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால் நான் கொஞ்சம் உயரமான இடத்திற்கு போய்விட்டால் அவர்கள் கண்ணுக்கு நான் தெரிவேன். நானும் அங்கிருந்து சைகை காட்டலாம். இது கொஞ்சம் பாருங்க. இது அநேகமா நான் வெளியே போற வழியா இருக்கலாம்.
இந்த இடத்த பாத்தீங்கன்னா இந்த இடம் மொத்தமா ரொம்பவுமே பாழாயிடுச்சு. ஒரு காலத்துல இந்த கட்டைங்க மேலதான் இந்த வீடு நின்றுகிட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் புயல் கீழே தள்ளி இருக்கணும். இங்க யாரையும் காணோம், ஒருத்தர் கூட இல்ல. இது ஒரு காலத்துல யாரோட வீடாவோ இருந்தது. ஆயிரக்கணக்கான வீடுகள் இந்த மாதிரி கேத்ரினா புயலால் சேதப்படுத்தப்பட்டு கடைசியில் காட்டு ஜீவராசிகளுக்கு புகழிடமாகிவிட்டது. டிஸ்கவரி நெட்வொர்க் ஏசியா பசிபிக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிஸ்கவரி தமிழ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிஸ்கவரி தமிழ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிஸ்கவரி தமிழ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிஸ்கவரி தமிழ்.